வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்னா 3ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பாடம் 1 பார்ப்போமா? என்ன இருக்கு? நம் நினைவில். ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? என் பெயர். உங்களோட பெயர் என்ன? அதை எழுதுறீங்களா? எழுதுங்க. அடுத்து என்ன இருக்கு? எனக்கு பிடித்தவரின் பெயர். உங்களுக்கு எந்த பேர் பிடிக்கும்? உங்கள் ஃப்ரெண்டு பேர் பிடிக்குமா? இல்லை உங்கள் அம்மா பேர் பிடிக்குமா? அவங்க பேரை எழுதுங்க. எனக்கு பிடித்த விளையாட்டு. உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கபடி பிடிக்குமா? இல்லை ஓடி பிடிச்சி விளையாட பிடிக்குமா? கண்ணாம்பூச்சி பிடிக்குமா? அதெல்லாம் எழுதுங்க. அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது? மகிழ்ச்சி, வியப்பு, வருத்தம், அழுகை, அச்சம். இதில் என்ன இருக்குது? நிறைய ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு உங்களோட உணர்வு என்ன பார்ப்போமா? ஒரு பக்கத்து கேர்ள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு பாய் இருக்கான். நீங்கள் பாயாக இருந்தால் பாயில் நீங்கள் என்னென்ன இன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அந்த ரியாக்ஷனை வரைகிறீங்களா? ஹேப்பியாக இருந்திருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதையே வரைங்க குட்டிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். எனக்கு உங்களை பற்றி கொடுத்துருக்காங்களா? என்னை எனக்கு பிடிக்கும், ஏனெனில் நான் நன்கு பழகுவேன், நன்றாக பேசுவேன், என் உணர்வை சொல்வேன், பிறர் உணர்வுகளை மதிப்பேன், உதவி செய்வேன், நேரம் தவற மாட்டேன், புதியதை தெரிந்து கொள்ள விரும்புவேன். நிறைய கொடுத்துருக்காங்களா? இதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அதெல்லாம் டிக் பண்ணலாமா? பண்ணுங்க குழந்தைங்களா. அடுத்து என்ன இருக்கு? நான் தனித்துவம் உடையவர், என்னை போல் யாரும் இல்லை அப்படின்னு இருக்கு. தனித்துவம்னா என்னது? நம்ம மட்டும் நம்ம செய்கிறத மித்தவங்க பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம செய்கிற ஹேபிட்டு, நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளை மாதிரி முகம், இந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் ஒன்று இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் தனித்துவம். உங்களை மாதிரி வேறு யாராச்சும் இருப்பாங்களா? இல்லை. அதனால் இப்படிக்குன்னு இருக்கா. இந்த இடத்துல உங்களோட பேரை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? அடுத்த பக்கத்தை. விண்ணில் வீடு கட்டலாம். பாட்டு கொடுத்துருக்காங்களே, பாடுவோமா இந்த பாட்டை? விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மழைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்ந்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடிப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு பிடிச்சதை வரைய சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அங்கே உங்களுக்கு நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் வரையலாம். அடுத்து என்ன பக்கம்? பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. எழுதலாமா? என்னென்ன பூ? அவங்களே 2 பூ கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? எடுத்துக்காட்டுக்கு தாழம்பூ கொடுத்துருக்காங்க, அரளி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பூ பார்க்கலாமா? ரோஜா. அடுத்து என்ன பூ? சூரியகாந்தி. அடுத்து என்ன பூ? மல்லிகை. அடுத்து என்ன பூ? அல்லி. அடுத்து இந்த பக்கம் லைனில் பார்க்கலாமா? சாமந்தி, முல்லை. வேற என்ன பூ இருக்கு? கண்டுபிடிங்க. முல்லைப்பூ. அவ்வளோதான். சொல்லியாச்சா எல்லா பூவும்? இப்போ அப்படி எழுதுனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக. அதில் உங்களை அந்த வட்டம் போட்டுட்டு மிச்ச எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, அந்த எழுத்தெல்லாம் எடுத்து எழுதுனா பூக்களின் நண்பனா. யார் அந்த நண்பன்?
பூக்களில் என்ன இருக்கும்? தேன் இருக்கும். அப்போ அந்த தேனை யாருக்கு பிடிக்கும்? வண்ணத்து பூச்சி தானே. அதில் எழுதுங்க அந்த கட்டத்தில் வண்ணத்து பூச்சி. குழந்தைங்களா, இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போல் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்குறேன். பாய்.